ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸி குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக ஒரு தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி நிலக்கடலை பருப்பு, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் தேவையான அளவு போட்டுட்டு, உங்களுக்கு இது வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி. நான் ஒரு 2 வெங்காயம், ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேன். நான் சொல்கிறல ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் கிண்ட போகிறேன். நீங்கள் குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்படி தான் பண்ணுவேன். இதுக்கு நீங்கள் இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி இதெல்லாம் அவசியம் கிடையாது. அப்படி இல்லாமல் வச்சாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறம் தனி மிளகா பொடி. இதுக்கு தனி மிளகா பொடி மட்டும் போட்டால் போதும். தனி மிளகா பொடியும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா உங்களுக்கு உங்களோட விருப்பம் தான், நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். நான் லைட்டாக அது போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அப்போ தான் தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு வேக விட்டோம்னா நம்ம அந்த மிளகா பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இது எந்தளவுக்கு நல்லா மசித்து நம்ம வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி வச்சா மட்டும்தான் எங்கள் பொண்ணு நல்லா சாப்பிடுவா. ஒயிட் ரைஸ் வச்சு அதை தனியாக எடுத்து இந்த மாதிரி கிளறி சாதம் பண்ணால் மட்டும்தான் அவள் சாப்பிடுவா. ஒன்றா குக்கரில் வைக்கிறது அவளுக்கு பிடிக்காது. அதனால் நானும் இப்படியே வச்சு பழகிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வடைச்சட்டியில் போட்டு மூடி வச்சுட்டு நம்ம அது வெந்ததுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நெய் இருக்குல்ல, நெய் ஒரு 2 ஸ்பூன். நம்ம எந்த கிளறி சாதம் பண்ணாலும் நெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும். நான் நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி அது 2 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் இருக்குல்ல, ஒயிட் ரைஸும் போட்டு நல்லா நம்ம சாதத்தை கிளறி எடுத்துட்டோம்னா நம்ம தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும். இதை நல்லா கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிட்டோம்னா அதோட எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கிரும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.